வங்கதேசத்தில் எது நடக்கக்கூடாதோ அது நடந்தது. இந்திய ஆதரவு பெண் பத்திரிகையாளருக்கு நேர்ந்த கதி. வங்கதேசத்தில் அமெரிக்க ஆதரவுடன் இடைக்கால அரசு அமைந்தவுடன் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடந்து வருகிறது. இதற்கு எதிராக அங்கிருக்கும் இந்துக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மேலும் சம்மிலிதா சனாதனி ஜோதே என்ற இந்து அமைப்பின் தலைவரும் இஸ்கான் எனப்படும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முன்னாள் நிர்வாகியுமான சின்மாய் கிருஷ்ணதாஸின் கைது உலகம் முழுவதும் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கொதிப்பு இருந்த போதிலும் கடந்த வெள்ளிக்கிழமை சட்டோகிராம் பகுதியில் சந்தோஷ்னரி மாத்ரி கோயில், சனீஸ்வரன் கோயில், காளி கோயில் ஆகிய 3 கோயில்கள் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியது. இதில் கோயில்கள் சேதமடைந்தன. இது போன்ற தொடர் இந்து விரோத சம்பவங்களை உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்கள் எதிர்த்து வருகின்றனர். இதனை இந்திய அரசு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, வங்கதேசத்தின் தலைநகர் டாக்காவின் கர்வான் பஜார் பகுதி அருகே காரில் சென்று கொண்டிருந்த மூத்த பெண் பத்திரிகையாளர் முன்னி சாகாவை முற்றுகையிட்ட இந்த கும்பல் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர் என கூறி அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் முன்னி சாகாவை மீட்டு அழைத்துச் சென்றனர். இதனிடையே முன்னி சாகாவை போலீசார் கைது செய்யப்பட்டதாக பரபரப்பாக்கப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த காவல்துறையினர் அவருக்கு பாதுகாப்புத்தான் வழங்கப்பட்டதாக தெரிவித்தனர். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படும் பரந்த ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இந்த முற்றுகை பார்க்கப்படுகிறது. பல பத்திரிகையாளர்கள் ஒரு சார்பு குற்றச்சாட்டு, சட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். வங்கதேசத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முகமது யூனிஸ் தலைமையிலான அரசு அங்குள்ள பத்திரிகையாளர்களின் அனுமதியை ரத்து செய்தும் அவர்கள் மீது அத்துமீறலாக வழக்குகளை பதிவு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.